திடீர் அரசியல்வாதிக்கும் காலங்காலமாக அரசியலில் கருத்தியலோடு இயங்குபவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எதன் பொருட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்று சேர்ந்தது? உங்க அம்மா இருந்தாங்கல்ல, யாரு? பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கே களங்கத்தை ஏற்படுத்திய முதலமைச்சராக இருந்து ஊழல் வழக்கில் சிறை சென்றார்ல, தண்டனை நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அந்த அரசை கவிழ்க்க பார்த்துச்சு. ஏன் தெரியுமா கவிழ்க்க பார்த்துச்சு? கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணுன்னு அந்த அம்மா. வாஜ்பாய் முடியாதுன்ட்டார். நமக்காக சமூக நீதியை காக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு இல்லை என்று சொன்னாலும் மாநில சுயாட்சியை பறித்து விடக்கூடாது என்று அந்த நிலையிலிருந்து வாஜ்பாய் நமக்காக இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்னு ஒரு முடிவை எடுக்கிறார். எப்போ அதிமுக அவுட்டு, திமுக இன்னு. அப்ப என்ன தெரியுமா பண்ணார் கலைஞர்? கலைஞரை போல ஒரு அரசியல் தலைவரை இனி உலகத்தில் பார்க்கவே முடியாது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? ராமர் கோயில் கட்டுறது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது. கலைஞர் கொண்டு வந்தார் மினிமம் காமன் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம். பாஜக ஆட்சி நடத்த விடல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடத்துச்சு. என்ன தெரியுமா செஞ்சாரு? மினிமம் காமன் புரோகிராம் கொண்டு வந்து இந்த மூணையும் நீ பேசக்கூடாதான்னு கடிவாளம் போட்டார். எது உயிர் கொள்கையோ, எதை நிறைவேற்றுவதற்காக பாஜக அரியணை ஏறியதோ அந்த பாஜகவை, உன்னுடைய உயிர் கொள்கையை நீ செயல்படுத்த கூடாதுன்னு கடிவாளம் போட்ட தலைவருக்கு பெயர் கலைஞர். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருந்த போது பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சா? புதிய குடியுரிமை சட்டம் வந்துச்சா? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுச்சா? ராமர் கோயில் கட்டினானா? இப்ப நீ கூட்டணியில இருக்கும் போது இது எல்லாத்தையும் செஞ்சா. என்ன செஞ்சு கிழிச்ச எடப்பாடி பழனிசாமி? அயோக்கியத்தனம் பண்ணல. நீ கூட்டு சேர்ந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் உன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி ஆதரவு தெரிவிக்க சொன்ன ஆள் இல்லையா நீ பேசலாமா திமுக குறித்து? பாஜகவோடு உறவாடுவது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்ட அரசியல். ஆனால் நீ அடிமை சேவகம் செய்யற. என்னைக்காவது போய் அமித்ஷா காலில் விழுந்துச்சா திமுக? அமித்ஷா போன் பண்ணி காலையில புறப்பட்டு வந்துருன்னு சொன்னா முதல் பிளைட் ஏறி தெரியாம ஓடிடுச்சா திருட்டுத்தனமா திமுக? முதலமைச்சர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னா முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து சந்திக்கிறார். நான் கேட்கிறேன், திமுக வச்சா சரி, நீ வச்சா தப்பு அப்படின்னு நாட்டு மக்கள் சொல்றாங்கன்றிய, என்னைக்காவது திமுக போய் அமித்ஷாவினுடைய கால்களை நக்கி பிழைக்குமா? நீ நாயை விட கேவலமாக நக்கி பிழைக்கிற வேலையை செய்றிய.